அன்பர் இயேசுவில் பிரியமானவர்களே, மத்தேயு 21 அதிகாரத்திலிருந்து இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமில் நுழைகிற இயேசு கிறிஸ்து அவருடைய தந்தையின் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். உன் அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என அவரை கேள்விக்குட்படுத்துகிற பொழுது மதியால் பதில் சொல்லுகிறார். இப்படி எருசலேம் ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருப்பவராய் நம் கண்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறார். தன்னை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஆளும் வர்க்கத்திற்கு கொடிய குத்தகைக்காரர் ஓமை வழியாக பதில் சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு தோட்டம், அந்த தோட்டம் தான் இஸ்ரேல் மக்கள். அந்த தோட்டத்தினுடைய அதிபராய் தலைவராய் வானக தந்தை இருக்கிறார். நாம் வாசிக்கிறோமே, அந்த தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மண்டபம் கட்டினார் தோட்டத்துடைய தலைவர். இங்கு பார்க்கிறோம், சுற்றிலும் வேலி அடைத்து. இதனுடைய கிரேக்க மூலச்சொல் பெரிதிதைமி என்பதாகும். இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தடுப்பு சுவர்களும் வான் தொடும் மதில்களும் கொண்டு கடவுள் கட்டி வச்ச வேலின்னு புரிஞ்சக்கூடாது. ஏனெனில் ஆண்டவர் அவர்கள் சார்பாக இருக்கிற பொழுது யாருமே அவர்களை வெளியிலிருந்து வந்து தாக்க முடியாது. மாறாக இந்த வார்த்தை சொல்வது என்ன? ஆண்டவர் உடன்படிக்கை சட்டம் என்கிற வேலியை கொடுத்து அந்த மக்களை அவர் உடுத்தி இருக்கிறார். இந்த பெரிதிதைமி என்னும் கிரேக்க சொல்லுக்கு இணையான எபிரேய சொல் என்ன? லாவாஷ் என்பதாகும். லாவாஷ் என்றால் உடுத்துதல். ஆண்டவர் தன் மக்களை அவர்கள் தங்களுக்குள் இருந்து வீழ்ந்து போகாதபடி சட்டங்களால் உடன்படிக்கையினால் உடுத்தி இருக்கிறார் என்பதாகும். இந்த தோட்டத்தை பார்த்து கொள்வதற்காக அவர் பணியாளர்களை கொடுக்கிறாரே, அவர்கள் தான் இன்றைய நாளில் சுட்டி காட்டப்படுகிற தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள். இந்த வரிசையில் நாம் யாரை சேர்த்து கொள்ளலாம்? ஆண்டவர் அமர்த்திய அரசர்களையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். மக்களை ஆண்டவருடைய வழியிலே வழி நடத்தி சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், உடன்படிக்கையின் வழியாக வாழ வேண்டும் என சொல்லி மக்களை வழிநடத்த வேண்டியவர்களே கால ஓட்டத்தில் வேலியே பயிரை மேய்ந்ததற்கிணையாய் மக்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். ஆனால் திராட்சை தோட்டத்தின் உரிமையாளராம் கடவுள் என்ன செய்கிறார்? உரிய காலத்தில் தன்னுடைய பங்கை பெறுவதற்காய் தன் மக்களை அனுப்புகிறார். அவ்வழியில் வந்தவர்கள் தான் இறைவாக்கினர்கள். இறைவாக்கினுடைய இரத்தம் எப்படி இஸ்ரேல் மக்கள் மத்தியில் சிந்தப்பட்டது என்பதை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோமே. அந்த இறைவாக்கினர் வரிசையில் மீண்டுமாய் இன்றைய நாளில் தன் அன்பு மகனை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார் தனக்குரிய பங்கை பெறுவதற்காய். பாருங்கள், பரிசேய சதுசேய ஆளும் வர்க்கத்தினுடைய இறுகிய மனநிலையை இன்றைய நாளில் நாம் அறியலாம். இவர்தான் தோட்ட உரிமையாளரின் மகன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இவர்தான் மெஸ்ஸியா என அவர்கள் தெரிந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய தயக்கம், இறுக்கமான மனநிலை. என்ன செய்கிறார்கள்? இவனையும் நாம் கொன்று போடுவோம் என சொல்லி அவரையும் அவர்கள் கொலை செய்கிறார்கள். இன்றைய நற்செய்தி பகுதியில் வாசிக்கிறோமே, அவரை கொலை செய்வதற்காய் தோட்டத்திற்கு வெளியே என சொல்லி எருசலேம் நகருக்கு வெளியே இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரே, அதை தான் இது முன் குறிக்கிறது. தோட்டத்தின் உரிமையாளருடைய மகனாம் இயேசு கிறிஸ்துவை இறைவாக்கு ரத்தங்களை எல்லாம் சிந்திய அதே கூட்டம் தாமே இன்றைய நாளிலும் இயேசுவை கொலை செய்கிறது என்பதை, கொலை செய்யும் என்பதை இயேசு முன்னரே அறிவிக்கிறார். ஆனால் இப்படி இரத்தத்தில் ஊறிப்போன அந்த வரலாற்றை எப்படி கடவுள் தண்டிக்கிறார்? அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை முன்னுரைக்கிறாகவே தான் கிபி 70ஆம் நூற்றாண்டு அளவில் அவர்கள் ஒன்றுமே இல்லாதபடி அழிந்து போகிறார்கள். ஆனால் தன் திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் கைவிடவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? தன் உரிய பங்கை யார் கொடுப்பாரோ அவரிடத்தில் மீண்டுமாய் இந்த தோட்டத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறாரே. ஆகவேதான் திருத்துதர்களையும் இறைவாக்கினர்களையும் அடித்தளமாய் கொண்டு கிறிஸ்துவை மூளைக்கல்லாய் வைத்து கட்டி எழுப்பப்பட்ட திருச்சபையை ஆண்டவர் உருவாக்கினார். தனக்குரிய பங்கை திருச்சபை வழியாக ஆண்டவர் பெற விரும்புகிறார். நாம் வாசித்ததுபடியாக ஆண்டவர் நம்மையும் இந்த காலகட்டங்களில் தன் உடன்படிக்கையால், தன் சட்டங்களால் அவர் உடுத்தி இருக்கிறார். அந்த பெரிதிதைமி, லாவாஷ் என்கிற வார்த்தை நமக்கும் பொருந்தும். வெளியிலிருந்து ஒரு சக்தி நம்மை வீழ்த்துவதற்கான ஆபத்துகள் நமக்கு தேவையில்லை. ஏனெனில் ஆண்டவர் நம்மை காக்கும் கரமாக இருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருடைய சட்டங்களை, உடன்படிக்கையை மீறுகிற பொழுது உள்ளிலே நாம் வீழ்ந்து போவோம். ஆகவே நாம் நம்மை அவருடைய திரு சட்டங்களால் உடுத்த வேண்டும் என்பதுதான். எந்த அதிகாரத்தை முறையாக பயன்படுத்திய தவறிய மக்கள் கரத்திலிருந்து கடவுள் பிடுங்கி திருச்சபையின் கரங்களுக்குள் கொடுத்திருக்கிறாரோ, இந்த திருச்சபையிடத்திலும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நாம் ஆண்டவர் நம்மை நோக்கி கணக்கு கேட்கிற பொழுது எப்படி அவருக்கு நாம் பதிலிருப்பு செய்ய போகிறோம்? அவரின் சட்டங்களை, உடன்படிக்கையை நாம் கடைபிடித்து பிரமாணிக்கமாய் இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிரமாணிக்கமாய் இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை நம்மை சுற்றிலும் இருக்கிற வேளையில்
ஒரு பிழை இருக்கும் என்று சொன்னால் இந்த தவக்காலம் கொடுக்கிற மனமாற்றத்தை நாம் அறைகூவலாக எடுத்து நம்மை மீண்டுமாய் ஆண்டவருடைய சட்டங்களால் உடுத்துவோம். அவரே நமக்கு அரணாய் இருப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.